கீழே வண்டி வச்சிருந்தா ஓகேவா போலாமா? ஓகே. ஆக்சுவலா படம் வந்து ஆக்சுவலா கிளைமேக்ஸ்ல வந்து சந்தானம் சார் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நல்லா இருக்கிற படத்தை வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஓடும், நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னா ஓடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி வந்து நடந்துச்சு. ஆக்சுவலா வந்து படம் வந்து உண்மையா சொல்லணுமா, உண்மையா சொல்லணும்னா படம் வந்து நல்லாவே இல்லை. சத்தியமா சொல்றேன், ஒரு சீன் கூட சிரிப்பு வரல. இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து படம் பார்த்தேன். பட் ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. அதாவது ரொம்ப கிரிஞ்சி மொக்க. அது சின்ன பசங்க கார்ட்டூன் படம் பார்த்துருக்கீங்களா, கார்ட்டூன்ல வர காமெடி மாதிரி தான் இருக்கு. காமெடியே இல்லை. சந்தானம் அந்த ப்ரோ 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 அந்த சுத்தமா செட் ஆகல தலைவா. அது வேஸ்ட். அது எதுக்காக லாங்குவேஜ் சரியில்லை. அந்த படத்தை வந்து ஷார்ட்டா வந்து இந்த பாடல் வரிகளிலே முடிச்சிடலாம். அந்த பாடல் வரிகளை படத்துல இருந்து நீக்கிட்டாங்க. பார்க்கிங் டாக்ஸ், கோவிந்தா, பாப்கார்ன் காசு, கோவிந்தா, ஹீரோயின் நடிப்பு, கோவிந்தா, ஹீரோ நடிப்பு, கோவிந்தா, மொத்த படமும் கோவிந்தா. அந்த கோவிந்தான்ற வார்த்தைக்கு பீப்பு போட்டிருக்கியா? அப்புறமா படம் சுத்தம். நல்லா வந்து சந்தானம் ஃபேன். ஆக்சுவலா அவரோட டிடி ரிட்டர்ன்ஸா இருக்கட்டும், அக்யூஸ் நம்பர் 1, அதுல இருந்து நான் அவரோட ஃபேனு. பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். ஆனா மொத்தமா சொதப்பிட்டாங்க. அது ஏன் படம் சொதப்பிச்சுன்னா, முன்னாடியே வந்து ஸ்டார்டிங்ல நம்ம பாண்டா கரெட்டின்னு வாங்க பாத்தீங்களா, அந்த பிரசாந்தை காட்டிடுறாங்க. அங்கேயே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இது வேலைக்கு ஆகாது. அந்த திஷ்டி பூசணிக்கா முன்னாடி வச்ச மாதிரி வச்சாங்க. அதுல இருந்தே படம் நல்லா இல்ல. ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா இல்ல. இல்ல அப்படி கிடையாது. அவங்க ரிவ்யூஸை பத்தி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் சொல்றாங்க. சோ தப்பு கிடையாது. அந்த அவர் கோவிந்தா பாட்டுலாம் பாடும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு தான் பாடுவாரு. சோ என்ன பார்த்து ரிசம்பிள் ஆகி இன்ஸ்பயர் ஆகி மேபி அந்த சீன்லாம் கிரியேட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இதுல பிரச்சனை என்னன்னா, ரிவ்யூஸ் அந்த கேம் ஷோல யார் போறா, படத்தை வந்து தப்பா பேசுற ரிவ்யூஸரும் அவங்களோட ஃபேமிலியும் உள்ள போறாங்க. சோ இந்த படத்தை பத்தி ஒரு தப்பா பேசின சீன்ஸே அங்க கிடையாது படத்துல. சோ இவங்க எப்படி இந்த படத்தை எடுத்துக்கணும்னா, ஒரு 15 to 20 மினிட்ஸ் இவர் படத்தை பத்தி ரிவ்யூ பண்ற பிரச்சனைகளும் அதால வர பிரச்சனைகளும், எவ்வளவு படங்கள் லாஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுத்திருந்தால் படத்தோட நம்ம என்கேஜ் ஆகிருக்கலாம். இவங்க என்ன திரும்ப பண்ணிட்டாங்க, தூக்கின்னு போயாச்சு, வா கப்பலுக்கு போவோம், கேம் ஷோ போவோம்ட்டு ஸ்டார்டிங் 5th மினிட்ல இருந்தே தூக்கியாச்சு. அப்புறமா எப்படி படத்துல ஒட்டும். சந்தானம் வந்து ஒரு ரிவ்யூவர்ன்றையே காட்டலையே நீங்க. மேபி அந்த கோவிந்தா பாட்டு இருந்திருந்தா மேபி கொஞ்சம் சிங்க் ஆகி இருக்கலாம். பட் சுத்தம் ஒரு சீன் கூட ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியல. காமெடிஸ் இல்ல, ஒரு டெரர் இல்ல. அவங்க வந்து அந்த கேம் ஷோவே என்னன்னா, படம் முடிகிற வரைக்கும் ஹீரோ சர்வைவ் ஆயிட்டா தப்பிச்ச மாதிரி, படம் முடிகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சர்வைவ் ஆகுமானே அங்க தெரியல. எப்படா முடிப்பீங்க? போயினே இருக்குதுங்க, அடிக்கடி வந்து சாவ அடிக்குது, எங்களே குத்துற மாதிரி இருக்குது. ஏஞ்சி ஓடுறான் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. இருந்தாலும் டோரை லாக் பண்ணிட்டாங்க. ஏய் உள்ள போ, வெளில வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் இருக்குது, 3 கேர்ள்ஸ் போட்டிருக்காங்க. யாருமே வந்து முட்டிக்கு கீழே ட்ரெஸ் போட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் கஸ்தூரி அக்கா. ஸோ அது ஒண்டி போனீங்கன்னா உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். கொஞ்சம் வேற எதுவுமே அந்த ஜிவிஎம்க்குலாம் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், கொஞ்சம் ப்ளீஸ், உங்களுக்கான ஒரு இது இருக்கு, ரேஞ்ச் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஃபன் படத்துல வந்து காமெடி பண்ணிட்டு உங்களோட இமேஜ் உங்களோட கெத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்கன்னு சொல்றேன். சந்தானம் சார் இந்த இதோ விட்டுருங்க, இதோட இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அது அந்த மாதிரி காமெடி கதைகளை விட்டுருங்க. ஏன்னா எடுத்ததையே பார்த்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி திருப்பி சொல்றேன், இந்த ஆரர் படம் எடுக்கிறவங்களுக்குலாம் தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி அந்த வீட்டுக்குள்ள போயிடாதீங்க. அந்த ஹாண்டட் ஹவுஸ நாங்க பல படங்கள்ல பார்த்து இப்ப வந்து ஜீவாது ஒரு படம், எல்லாமே அந்த மாதிரி வீட்டுக்குள்ள போயிடுறீங்க. எங்கன்னா காட்டுக்குள்ள எடுங்க, இல்ல ரோட்டுக்குள்ள எடுங்க, எங்கன்னா வேற எங்கன்னா இடத்தை மாற்றி, ஆமா இடத்தை மாற்றி தேர்வு செய்யுங்கள். எலி காமெடியா? ஆனா ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன், படம் 2500 கோடி ஃபர்ஸ்ட் டே வசூல் பண்ணோம். ஆமா, கோட் வசூல பிரேக் பண்ணோம். லியோக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கும். லியோ தான். சோ 2500 கோடி கன்ஃபார்ம். கிட்ஸ் வந்து பாக்கலாங்க. மத்தபடி எனக்கு ஆக்சுவலா அதத்தான் சொல்லிட்டேன்னு, முட்டிக்கு கீழே போட மாட்டேன்னு இருக்கிறாங்க கஸ்தூரிக்கா. ஓகே பரவாயில்ல, அதெல்லாம் மூவில வந்து சிலதெல்லாம் நீங்க அது கூட இல்ல நீங்க பார்க்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. எங்க அண்ணன் கூல் சுரேஷ், எங்க நான் சந்தானம் சார் கேட்கிறேன், உண்மையான ரிவ்யூர் அவரு. சந்தானம் சார் எங்க உங்களுக்காக வந்து உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா கூல் சுரேஷ் சார். அந்த அண்ணனை கூல் சுரேஷ் அண்ணனா ஒரு படத்துல ஒரு சைடு ரோல் கொடுத்திருந்தா என்ன, அவரே வந்து ப்ரமோஷன் பண்ணுவாரு. எந்த படம் வந்தாலும் அது மாதிரி வராரு. அந்த மாதிரி பண்றது, அந்த மனுஷனை போய் நீங்க வாய்ப்பு கொடுக்காது வந்து மிகப்பெரிய தப்பு. அவர் வந்திருந்தாலே அவர் வந்து ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிறார், அவர் வந்து
கோல்டு ஸ்டார் பேன் வேர்ல்ட் ஹீரோ, அவருக்குலாம் வாய்ப்பு கொடுங்க. படம் ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா அதுலயே வந்து ரிவ்யூஸ் வந்து தப்பா சொல்றாங்க. நீங்க நல்ல படம் எடுத்தா ரிவ்யூஸ் ஏன் தப்பா சொல்ல போறாங்க? எங்களுக்கு ஒண்டி ஆசை அவங்க படத்தை கெடுக்கணும்ட்டு. நாங்களும் காசு கொடுத்து தான் வரோம். காசு கொடுக்கறதுக்கு வர்த்தா இதுதான் வந்து நாங்க பாக்குறோமே தவிர்த்து, சில ரிவ்யூஸ் இருப்பான் காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுவான். அவன் வந்து மிஞ்சி போனா எல்லா படமும் நல்லா இருக்குன்னு சொல்லுவான், இல்லன்னா காசு கொடுக்காத படத்தை கெட்ட படம்னு சொல்லுவான். இப்ப இந்த வலைபேச்சு எல்லாம் எடுத்துக்கோங்க, காசு கொடுத்தா நல்ல படம், காசு கொடுக்கலையா கெட்ட படம். அந்த மாதிரி ரிவ்யூஸ் நாங்க கிடையாது. நாங்க ஃபேக் ரிவ்யூ கொடுத்த ஒரே ஒரு படம் மட்டும் சொல்லுங்க. ஒரு படம் நாங்க நல்லா இருக்குன்னா படம் நல்லா இருந்தா கொடுப்போம், நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு சொல்லுவோம், அவ்வளவுதானே தவிர்த்து. சோ கோட்டு நல்லா இருந்துச்சு நீ அவன் ஒருத்தர் சொல்ற. இப்ப கோட்டு நல்லா இருந்துச்சா? ஸ்டேடியம் மேல பறகுற சீன்லாம் நல்லா இருந்துச்சா பைக்ல? சோ கிட்ஸ் வந்து பாருங்க, வேற எதுவும் பெருசா ஒண்ணும் இல்லைங்க படம். ஓகே சரி, இப்ப இது மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தா படம் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன ஜானர்ல படம் பண்றீங்களோ அந்த ஜானரை வந்து திருப்தியா பண்ணணும். நீங்க அங்கங்க ஜம்ப் பண்ணினா விஷயம் மாட்டிக்கிறோம். உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, சோசியலான மெசேஜ் சொல்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அந்த மெசேஜை கையில எடுத்து அதுல இருந்து ஒரு ஸ்டோரி பண்ணாம இந்த ரிவ்யூவர் பண்றாங்க, சோ அதனால பாதிப்புன்னு சொல்றது இதெல்லாம் ஒரு சில்லி திங் இல்லையா? அவரே படத்துல சொல்றாரு, நல்லா இருந்தா நல்லா சொல்ல போறாங்க, நல்ல படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஓடுறதை தடுக்க முடியாது, நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கூட ஓடாததை தடுக்க முடியாது. இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு ஒரு படம் பண்ண முடியுமா? எவ்வளவு பெரிய கேங் வச்சுட்டு எவ்வளவு பெரிய காசு பொருட்செலவுல பண்ணா எங்கேயாவது மனசுல ஒரு ஓரமாவது ஒட்டணும்ல? எதுவுமே ஒட்டலை. காமெடின்னு பண்ணிருக்கீங்க, இந்த காமெடி ஒட்டலை. ஹாரர்னு பண்றீங்க, இந்த முடியை பார்த்தா சில பொண்ணுங்கெல்லாம் பயந்துட்டு போகுது. இதை பார்த்த கெட்டப்ப பார்த்தாலும் இங்க வர்றான்னு காமெடியாகவும் போறானுங்க. அது கூட படத்துல இல்லைன்னா என்ன செய்யறது? ரொம்ப ஃபெடப்பு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சந்தானம் சாரோட கெட்டப்பும் நல்லா இல்லை. மதகதராஜா மாதிரி பண்ணிட்டு போயிடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இதுல வந்து என்னடான்னா அடுத்த லெவலுக்கு வந்து லீடு வேற கொடுத்துருக்காங்க. லீடு கொடுத்துருக்காங்க, நெவர் எண்டுன்னு வேற போடுறாங்க. எத்தனை பாட்டு நம்ம பாக்குறது? ஒரு மீம்ஸ் ஒண்ணு பார்த்தேன். ஜிவிஎம் பாத்தீங்கன்னா, ஐயோ உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு, கடனையாவது நாங்க அடைச்சிடறோம், இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொன்ன அப்படிதான் இருக்கு அந்த படத்துல. இந்த படத்துக்கு எதுக்கு ஜிவின்னு சொல்லிட்டு சம்பந்தம். ஒரு காமெடி படம், ஒரு த்ரில்லர் படத்துக்கு எதுக்கு ஜிவி? செல்வராகவன் அவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுதான் ஏதாவது என்ன சொல்றது, எல்லாருமே சேர்ந்து விளையாடிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப நேரம் எடுக்காதீங்க. வேற இல்ல ப்ரோ, ஸ்டோரி இல்ல ப்ரோ, ஸ்டோரியும் இல்ல, பயமா எதுக்கு எடுத்தாங்க? இது காமெடி படம் இல்ல, பேய் படம் இல்ல, ஸ்டோரி இல்ல, அப்ப எதுக்கு இது பேசுறேன்? அதான் சொல்லுவாங்க. ஓவரால இந்த படம் வந்து ஓடிடில பார்த்து கூட தகுதி இல்லை. ஓடிடில பார்த்து கண்டினியூவா பார்க்க முடியாது, போர் எக்ஸி மாறிடும். அதான் இல்ல, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் எனக்கு சந்தானம் பிடிக்கும், சந்தானம் படம் இன்ட்ரெஸ்டா பார்ப்பேன். அதாவது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், கலாய்ப்பாரு, அந்த மாதிரி எதுவுமே இல்ல இதுல. அப்படியே சந்தானமே எனக்கு பூமர் மாதிரி ஃபீல் ஆகுது. பூமர் சந்தானம் வச்சுக்கலாம் பேர் வேணா. தேவையில்லாம தேவையில்லாம அந்த கேரக்டர் தான் கொஞ்சம் பரவாயில்ல. மொட்டராஜ் ஏன்னா அவர் பண்ண அவர் வச்ச சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் இந்த டபுள் மீனிங் காமெடி அவர் கொஞ்சம் வந்தது. மற்றபடி வந்து எதுவுமே சுத்தமா செட் ஆகல, யாருமே இல்ல. தேவையில்லாம உள்ள அந்த கேரக்டர் மொட்டராஜ் நல்லா பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் பெட்டர். கோவிந்தா அதான் போன மைக்ல பாருனேன், பார்க்கிங் காசு கோவிந்தா, டிக்கெட் காசு கோவிந்தா, டிடி நெக்ஸ்ட் லெவல் கேம் பேர் எது வச்சானு தெரியல, அதுவும் கோவிந்தா தான். ஆரியா கோவிந்தா தான், நான் இது ட்ரெயிலர்லயே சொல்லிட்டேன். ஆரியா கோவிந்தா தான். ஏன்னா அவருக்கு செலக்ஷன் எப்படி பண்ண கேரக்டர் சூசிங் தெரியல. இப்ப செல்வராகவன் பேயா போட்டு வச்சுறாங்க. எதுக்கு செல்வராகவன் பேய்? எதுக்கு அவருக்கு செட்டே அவரு பூமர் மாதிரி இருக்கிறாரு, வயசானவர் மாதிரி உட்காந்துருக்காரு பேய்ன்னு சொல்லிட்டு. ஜிவிஎம் அவர் வந்து ஒரு மாதிரி மாசா ட்ரை பண்ணிக்கிறாரா, அது வந்து சுத்தமா ஒரு செட் ஆகல. அது அவருக்கு தெரிஞ்சா அஸ் டேரக்டா அவர் தெரிஞ்சா இல்லையான்னு தெரியல, கடன் அடைக்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணிக்கிறாரு. எல்லா கேரக்டருமே